எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு 12 ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான ராஜநிலை எண்களையும், அதே மாதிரி ஆணி மாதத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரிஷப ராசிக்கான பலன்கள் மற்றும் பஞ்சாங்க விவரம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உத்தராயண காலம், பராபவ வருடம், வைகாசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று 9/6/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிய நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. சூலம் வடக்கு திசை. வடக்கு திசை நோக்கி போறதா இருந்தா கொஞ்சம் ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு போகலாம். காரிய தடை வராது. திதி நவமி திதி. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம். கர்ணம் தைத்துளை கர்ணம். சந்திராசிரமம் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திற்கு. கிரக விவரங்கள். மேசத்தில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான், கடக ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான் மற்றும் சந்திர பகவான். நம்ம இந்த ஆணி மாசத்துல ரிஷப ராசி மற்றும் ரிஷப ராசியில பிறந்த குடும்பத்துல இருக்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லோருக்கும் பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம விரிவா பார்க்க போறோம். ரிஷப ராசியோட அதிபதி சுக்கிரன். ஓகேங்களா? அவங்க 3ஆம் இடத்துல கடகராசியில இந்த மாசம் பயணம் செய்யறாங்க. ஆணி 22 வரைக்கும் கடகத்துல, அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு போயிடுவாங்க. ராசிநாதன் 3ல இருக்கனால இவங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ரிஷப ராசிக்கு பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கூட பிறந்தவங்க மீது, இளைய உடன்பிறப்பு மீது, மாமனார் மீது ரொம்ப அன்பு பாசம் ஏற்படும். அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய அமைப்பு ரிஷப ராசிக்கு இந்த ஆணி மாசத்துல சிறப்பாக இருக்கும். அதை சரியா பயன்படுத்திக்கிட்டா சிறப்பு. நல்ல வருமானம் நிச்சயமாக உண்டு. ரிஷப ராசியில பிறந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பொற்காலம் தான் நம்ம சொல்லலாம். வளர்ச்சி பாதை நிச்சயமாக அவங்களுக்கு ஏற்படும் மாணவர்களுக்கு. அடுத்தது வருமானம், குடும்பம் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சந்திரன் 3 கிரகம் இருக்கிறாங்க. அந்த 2ஆம் இடத்தை கேது பகவான் மட்டும் பார்க்குறாங்க. அப்ப பணம் புழக்கம் தடைபட்டாலும் சேரும் நிச்சயமாக ரிஷப ராசிக்கு. வருமான உயர்வு நிச்சயமாக ஏற்படும். குடும்பத்துல சுபகாரியம் நிச்சயமாக நடக்கும். ஆன்மீக பயணம், சுற்றுலா இந்த மாதிரி செல்றதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு. ரிஷப ராசியில பிறந்தவங்களோட இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனாருக்கு எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம். 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பயணம் செய்யறாங்க. ஓகேங்களா? அதனால இவங்க கூட பிறந்தவங்க உடல் நலத்துல அதிகப்படியான அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி கடன் வாங்கி வாகனம் வீடு கட்டுறதுக்கான யோகம் நிச்சயமாக உங்க மாமனாருக்கு அல்லது தம்பி தங்கச்சிக்கு உண்டு. அதே மாதிரி அவங்களும் புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான அமைப்பு ஏற்படும். புரியுதுங்களா? அடுத்தது 4ஆம் இடம் தாய். 4ஆம் இடத்துல கேது கடந்த 1.5 ஆண்டுகளாக, 1 வருஷமாக பயணம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி 4ஆம் அதிபதியான சூரியன் தன் ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. உங்களோட தாய்க்கு நல்ல தெய்வ அனுகூலம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களோட தாய் எக்கார்ந்த கொண்டும் ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் கேரண்டி கொடுத்துடவே கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி செக்கு யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். சீட்டு பிடிக்கிறது, புதுசாக அந்த எம்எல்எம் கான்செப்ட்ல சேர்க்கறது, அந்த மாதிரி உங்களோட தாய் ஈடுபட்டாங்கன்னா நிச்சயமாக சங்கடத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி அவங்களோட பேச்சில் கவனம் அதிகம் தேவை. அதே மாதிரி அடுத்தது வீடு வாகனம் வாங்கலாமா ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம். அதிக பணம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் நீங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிச்சயமாக வாங்குவீங்க. அடுத்தது ரிஷபராசியில பிறந்தவங்களோட குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 5ஆம் அதிபதியான புதன் 2ல பயணம் செய்கிறாங்க. 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்கிறாங்க. அதனால
குழந்தைகள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் உங்களோட குழந்தைக்கு. அதே மாதிரி குழந்தைக்கு சின்ன சின்ன சோம்பல் படிக்கிற காலமாக இருந்துச்சுன்னா, படிக்கிற வயசில் குழந்தைகள் இருந்துச்சுன்னா சோம்பல்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த 2 ஆண்டுகளுக்கு. இப்போ புதுசாக திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தாமதம் தான், ஆனால் நிச்சயமாக உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுங்கிற வாய்ப்பு நிச்சயமாக வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இதோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்ப்போம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் 12 ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண்ணை இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கரை பயன்படுத்தி உங்களோட கையில் எழுதிட்டு வாங்க. எழுதும் போது உங்களோட தேவையை நினச்சிட்டு எழுதுங்க. ஒரு டைம் எழுதுனா போதும், அந்த நாள் ஃபுல்லாகவே அந்த எண்ணங்கள் இதயத்தில் துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? புரியலன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, விளக்கமாக தெரியப்படுத்துகிறேன். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 74. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 99. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 95. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 29. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 04. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 32. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 52. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 64. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 41. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 79. இவை அனைத்தும் காமனான பலன்கள் தான். உங்களோட ஜாதகப்படி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பர், ஏடிஎம் பின் நம்பர், பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஜிபே, ஃபோன்பேல பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய நம்பர், இது எல்லாமே அதிர்ஷ்டமான எண்ணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நல்ல எண்ணம் வைத்தால் நல்லதே நடக்கும். நம்பிக்கை இருந்தால் நட்சத்திரங்களும் வழிகாட்டும். இந்த நாள் இனி நாள அமைய எல்லோருக்கும் நல்லதே நடக்க இறைவனிடம் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.